இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன், எந்த வேளையிலும் துதிப்பேன். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் கிருபையா இந்த மாதத்தின் கடைசி நாளைக்கான கிருபை கொடுத்திருக்கிறார். நாட்களும் காலங்களும் வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. 5 மாதங்கள் ஓடி முடிந்து விட்டது. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேகமாய் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் இம்மட்டும் கர்த்தர் கிருபை கொடுத்தாரே, நடத்தினாரே, அதை நினைத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமே. வேதத்திலே சங்கீதம் 34:1 சொல்லுகிறது, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை இந்த இடத்தில் சொல்லுகிறார். எக்காலத்திலும் நாம் தாவீதை போல ஸ்தோத்தரிக்க முடியுமா? நம்முடைய வாயில் எப்பொழுதும் ஆண்டவரை துதிக்கிற துதி இருக்குதா? இல்லையே. துதிக்க சொல்லும் பொழுதே துதிப்பதற்கு யோசிப்போம், ஜெபிக்க சொல்லும் பொழுதே ஜெபிப்பதற்கு யோசிப்போம். அதுதான் நம்முடைய சுபாவம். வேற வார்த்தைகள் தான் புலம்பல் இருக்கும், முறுமுறுப்பு இருக்கும், கோபமான வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து கொப்பளிக்கும். சொல்லிக்கொண்டே போகலாம். எக்காலத்திலும் நன்மை பெற்றுக் கொண்டால் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நல்ல செய்தி கேட்டால் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நல்லது நடந்துச்சுன்னா ஆண்டவர் நல்லவர் என்று சொல்லுவோம். ஆனால் பாதிப்புகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள் வரும்பொழுது எப்படி துதிக்க முடியும் என்றுதான் நாம் கேட்போம். ஆனால் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன் தாவீது சொல்லுகிறார். ஆடு மேய்க்கிறவன் அடிமட்டத்திலிருந்து உயர்மட்டம் வரை உயர்வை அனுபவித்தவர். அவருடைய வாழ்க்கையிலே பல ஏற்றத்தாழ்வுகள். அரண்மனையில் இருப்பாரு, சொந்த மகனை விரோதமாக எழும்பி அரண்மனை விட்டு ஜீவன் தப்பா வண்ணாந்திரத்துக்கு ஓடி போவார். அதோடு மட்டுமல்ல, அவருக்கு வண்ணாந்திரம் என்றால் தெரியும், அவாந்திர வெளி எப்படி இருக்குன்னு தெரியும், காடுகளில் வாழ்க்கை எப்படின்னு தெரியும், சத்துருக்களின் துரத்துகிற வேண்டிய வழி என்னன்னு தெரியும். எல்லா பக்கத்திலும் எல்லா பாடுகளையும் அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் எல்லாவித நன்மைகளையும் அனுபவித்ததுதான் தாவீது ராஜா. அவர் தான் சொல்லுகிறார், எப்பொழுதாவது நான் ஆண்டவரை துதிப்பேன் இல்ல, வாய்ப்பு கிடைக்கும் போது என்று சொல்லி அல்ல, எக்காலத்திலும் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். நாம சொல்ல முடியுமா? ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிறார். துதிக்கும் பொழுது கிருபை பெருகும், துதிக்கும் பொழுது தடைகள் உடையும். ஒருவேளை இந்த மாதம் நீங்க எதிர்பார்த்த நன்மை கிடைக்காம போயிருக்கலாம், வாய்ப்புகள் கிடைக்காம போயிருக்கலாம், கைவிட்டு போயிருக்கலாம், ஏதாவது ஆசீர்வாதங்கள். எல்லா நன்மைக்கு தான். துதிச்சு பாருங்களேன். இந்த நாளிலாவது தடைகள் உடைந்து சூழ்நிலைகள் மாறி, ஏன் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார், செய்து விடுவாரே. ஒரு ஏழை ஊழியர் ஒரு கிராமத்திற்கு ஊழியர் செய்ய போறாரு. குடும்பமா அந்த அளவு வசதி கிடையாது, கட்டின துணி மாதிரி தான் கொஞ்சம் இருக்குது. அப்படி போறாங்க. அந்த ஊர்ல போய் ஒரு சின்ன இடத்த வாடகை வாங்கி அங்க ஒரு சின்ன ஓலையில ஒரு குடிசை போட்டு அதுலதான் ஆலயத்தை ஆரம்பிக்கிறாரு. அவர் மூலமா ஆண்டவர் பலத்த கிரியல் செய்தனால் நிறைய ஜனங்க ஆண்டவருக்குள்ள அன்புக்குள்ள வாராங்க. ஆலய ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடக்கும், மற்ற நேரத்தில் நல்லா ஜெபம் நடக்கும். இந்த ஓலை குடிசை தான், அந்த ஆலயமே ஓலையினால செய்யப்பட்டதுதான். சரி, அப்படி போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு முறை பக்கத்து கிராமங்கள் போய் ஒரு ஊழியர் செய்வாரு. அங்கெல்லாம் ஊழியர் செய்துட்டு ஒரு நாள் திரும்பி வராங்க. அவருக்கு இருந்த அந்த ஆலயம் தீப்பிடிச்சு எரியுது. தீப்பிடிச்சதுனால தீ அணைக்க முடியல. அவங்க விசுவாசிகள்லாம் ஓடி வந்து இது பண்ணி பாக்குறாங்க. அது அணைக்க போல எல்லாம் எரிந்து சாம்பலா போச்சுது. இப்போ இந்த போதகர் அதை பார்த்து கொண்டு நிற்கிறார். ஒரு பக்கம் ஒரு கூட்டத்துக்கு கோபம், யார் கொளுத்துனது இப்போ நம்ம விடக்கூடாது, ஏன்னா அதற்கு சில எதிர்ப்புகள் இருந்துச்சு அவர் அந்த ஜெப கொடுகை நடத்துவதற்கு. அந்த போதகர் என்ன சொன்னாரு, எந்த டென்ஷனும் ஆகல, அழல, புலம்பல, பழி வாங்கணும்னு துடிக்கல. தன்னோடு இருந்த விசுவாசிகளை கூப்பிட்டு யாரும் கோபப்படக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது, பொறுமையோடு எல்லாம் நின்று ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம் அப்படிங்கிறாரு. அவர் சொன்ன, பாஸ்டர் சபை எரிஞ்சு சாம்பலா போய் கிடக்கு, எப்படி ஸ்தோத்தரிக்க முடியும், எப்படி நம்ம சும்மா இருக்க முடியும் என்று கொஞ்சம் இள ரத்தங்கள்லாம் துடிக்கு கேட்கும்போது அமைதியாங்க. நான் இந்த ஊருக்கு வரும்போது எப்படி வந்தேன்? ஒன்னும் இல்லாம தான் வந்தேன். ஏதோ நிறைய கொண்டு வந்து ஏதோ இழந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்களே, எல்லாம் நன்மைக்காக தான் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். எல்லாரும் ஸ்தோத்தரிப்போம் சொல்லி இந்த சூழ்நிலையிலும் இந்த காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும்னு ஸ்தோத்தரித்தாங்களாம். தீ பரவி எல்லாம் எரிஞ்சு போச்சுது. ஆனாலும் அந்த செய்தி தீயை போல பல இடங்களுக்கு பரவினது. பல இடங்களுக்கு பரவின உடனே ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா? அந்த ஜனங்களோடு பேச ஆரம்பித்தார். எல்லாருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்தாரு. அடுத்து அதே இடத்துல அந்த ஆலயம் கட்டிடமாய் மாறிவிட்டது. கான்கிரீட் போட்ட கட்டிடமா மாறிடுச்சு. எல்கியும் பெருசாக்கி பெரிய ஒரு ஆலயமாக்கி திரளான ஜனங்கள் வந்து இன்று வரை ஆராதிக்கக்கூடிய ஒரு ஆலயமாய் கர்த்தர் மாற்றி கொடுத்துட்டாரு. இதான் காட்ஸ் டூயிங்.
துதிக்கும் பொழுது நாம நினைக்கிறோம் அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. இல்ல, துதிக்கும் பொழுது ஏழ்கைகள் கூட விரிவாகிறோம். துதிக்கும் பொழுது சாதாரணமா இருக்கிறது கூட அசாதாரணமா மாறிடும். அங்க மகிமை வழங்கும். ஒருவேளை அவங்க வாழ்க்கையில இழந்திருக்கலாம், ஏதாவது உங்க கையை விட்டு போயிருக்கலாம், அல்லது அது உங்களுக்கு கிடைக்காம போயிருக்கலாம். துதிச்சு பாருங்களா, அதோட பெஸ்ட் உங்களுக்கு வரும். இதான் அந்த மாதத்தின் கடைசியில ஆண்டவர் நமக்கு உணர்த்த விரும்புகிறாரு. சோர்ந்து போக வேண்டாம். எந்த நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் சரி, பலனோ பலவீனமோ, நன்றி சொல்லிக் கொண்டே இருங்க. ஆண்டவரே உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம் சொல்லி அவருடைய மகத்துவங்களை சொல்லி துதிச்சு பாருங்களா. மகத்துவமான மகிமையான காரியங்கள் தான் கர்த்தர் செய்வார், பார்க்க முடியும். அதனால அந்த தீர்மானம் எடுத்து கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி 5 மாதங்கள் பாதுகாத்து பராமரித்து போஷித்து உடுத்தி வித்து வந்த ஆண்டவரை துதிக்கலாமே. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, உடைய கிருபையினால் தான் இந்த 5 மாதங்கள் நாங்க தாண்டி வந்திருக்கிறோம்ப்பா. உடைய இரக்கங்கள்னால தான் இன்னைக்கு வரை நாங்க இருக்கிறோம். தொடர்ந்து அந்த கிருபைக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். செய்த நன்மைகளை நினைவு கூறுகிறோம். அப்பா, தாவீது சொன்னது போல எக்காலத்துல ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அவன் ஆத்மாவோடு பேசும்பொழுது, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, ஏன் அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி பேசினது போல நாங்களும் துதிக்கிறோம், உயர்த்துகிறோம். அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாயில் இன்னைக்கு துதி இருக்கட்டும். ஒவ்வொரு காரியங்களுக்காக துதித்துக் கொண்டே இருக்கட்டும். துதிக்க துதிக்க கிருபைகள் பெருகட்டும், வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். மேன்மையான மேலான காரியங்களை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். துதியினால் இன்னைக்கு நம்முடைய உள்ளங்களை இல்லங்களை நிரப்புவோம். நாளை தினம் புதிய மாதத்துக்குள்ள போறோம். புதிய வாசலை கர்த்தர் திறப்பாரு. புதிய வல்லமையான காரியங்களையும் கர்த்தர் நமக்காக செய்வார். நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். துதியோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தா அதுதானே நமது பலன். கர்த்தருக்குள் நாம் மகிழ்ந்திருந்தால் அதுதானே நமது பலன். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். எத்தனையோ நன்மை செய்தவரை இன்று ஏற்றி போற்றி புகழ்ந்திடுவோம். துதித்து துதித்து மகிழ்ந்திருப்போம். துயரம் அனைத்தும் மறந்திருப்போம். துதியின் ஆடை அணிந்து துயரம் எல்லாம் மறந்து துதித்து மகிழ்ந்திருப்போம். தூயவரில் மகிழ்ந்திருப்போம்.